திருவண்ணாமலை மாநகராட்சி அறிவிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க பெருமைப்படுறோம். திருவண்ணாமலை ஒரு மாநகராட்சின்றதே நாங்க பெருமை தான் படுறோம். இன்னும் ஒண்ணுன்னா, இன்னும் மக்களுக்கு இன்னும் வாழ்வாதாரத்தை இன்னும் மேன்மடையணும். அதுக்காக நிறைய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்து மாநகராட்சின்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை, இன்னும் நிறைய தனிப்பெருமை இருக்கும். அப்படி சொல்றதுக்கு இல்லையே, இன்னும் நிறைய தொழிற்சாலைகள்லாம் ஆரம்பிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க மகளிர் குழு நடத்திட்டு இருக்கோம். ஆனா மகளிர் குழுவுக்கு வாழ்வாதாரத்துல நிறைய எங்களுக்கு சலுகைகள்லாம் இருக்கு. நாங்க வாழ்வாதாரம் மேன்மை அடைகிறோம். ஆனா இன்னும் நிறைய மக்கள் பார்த்தோம்னா, இன்னும் அடித்தட்டு மக்களும் சரி, இன்னும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வே வரல. அதனால இந்த திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு நிறைய தொழிற்சாலைகள் அமைச்சு நிறைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். திருவண்ணாமலை மாநகராட்சியானது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் திருவண்ணாமலை நகராட்சியிலே மொத்தமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. அடிப்படை வசதினா எந்த ஒரு முக்கியமான வசதி, தண்ணி வசதியோ, ஒரு பாத்ரூம் லெட்டின், கோயிலுக்கு தேவையான வசதி எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யாமல் எந்த ஒரு அடிப்படை வசதியும் நிறைவேற்றாமல் மாநகராட்சி அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த வசதி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் மாநகராட்சிக்கான அந்தஸ்து அதை பெற முடியும். இல்லைனா இது நகராட்சியோட மோசமாக தான் இருக்கும். என்னோட கருத்து மாநகராட்சியை வரவேற்கிறோம். மாநகராட்சியாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் மாநகராட்சி ஆகிறது நகராட்சி ஆகிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மாநகராட்சி ஆகிறது வந்தால் ஒழுங்காக ரோடு இருக்கணும். ஊர் உள்ள ஒரே ஒரு ரோடு கூட சரி கிடையாது. ஊரை சுற்றி மொத்தமும் ரோடு நல்லா போட்டுட்டு மாநகராட்சி ஆகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஊரில் திருவண்ணாமலை ஊர் உள்ள ஒரே ஒரு தெருவில் கூட ரோடு நல்லாவே இருக்காது. எல்லா ரோடும் வண்டியே ஓட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது நகராட்சி மாநகராட்சி அறிவிச்சதுக்கு பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு. கோயிலை சுற்றி மொத்த குப்பை, ஒரே ஒரு சுத்தமாக ஒரு ரோடு வரும். கோயிலை சுற்றி 4 கேட்லேயும் ஒரே ஒரு கேட்டில் கூட சுத்தமாக இருக்காது, மொத்தமும் குப்பை. கஜா முஜான்னு ஒரு ரோடு இல்லை, காவா இல்லை, இது ஒரு எதுவுமே நடக்கலை. இதுக்குன்னு மாநகராட்சி ஆகிறதுக்கு வேஸ்ட்டு. நகராட்சியே வந்துட்டு போகும். ஒரே ஒரு டிராஃபிக், ஒரு ரோட்டில் கூட டிராஃபிக் கரெக்டாக இருக்காது. எவன் எங்கே போகிறானே தெரியாது. ஒரே ஒன்வே கிடையாது. ஒன்வே ஆனால் பேருக்கு தான் ஒன்வே. ஒரே ஒரு ஒன்வே கூட ஒழுங்காக நடக்காது திருவண்ணாமலையில். இந்த மாநகராட்சிக்கு என்ன பண்ண போறீங்க? இது கோயில் நகரம். நாளுக்கு நாள் மக்கள் அதிகமாக வர்ற இடம் அது. மேலும் மாநகராட்சி ஆனது நல்ல ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தணும். ட்ரெயின் முக்கியமாக நீண்ட தூரத்துலேருந்து வர்ற மக்களுக்கு பயன்படுற மாதிரி ட்ரெயின் வசதி கண்டிப்பாக தேவை. அப்புறம் மற்றபடி மக்களுக்கு கொஞ்சம் வரிச்சுமை அதிகமாகும், வசதி வாய்ப்புகளும் பெருகும், வரிச்சுமையும் அதிகமாகும், செலவினங்கள் கூடும். மற்றபடி ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சி ஆகுதுன்னா நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம்பா. இன்னும் திருவண்ணாமலை மீண்டும் ரொம்ப டெவலப் ஆகுது. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாநகரமா ஆவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நான் நினைக்கின்றேன். ஆனா சுற்றுச்சூழல், ஒரு நாளைக்கு 5000 பேர் இறங்குகின்றார்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்து. ஆந்திரா, கர்நாடகா, வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பகுதி மக்கள் வருகின்ற மக்களுக்கு இன்று மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாநகராட்சின்னு பெரிய உயர்ந்தது தான். சென்னையில் என்னென்ன முயற்சி பண்றாங்களோ, ஏதோ ஃபேக்டரி இது மாதிரி இருந்தாக்கா நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபாரங்கள் குறையும், மக்கள் குறையும். அவன் படிச்சுட்டு அவன் நடைபாதையிலே தான் வியாபாரம் பண்ண ஒரு பிழைக்கிறான். அந்த நடைபாதை இருக்கிற மக்கள் எந்த தொந்தரவும் பண்ணாம அவங்கவுங்களும் வியாபாரம் பண்ண இடம் விட்டாக்கா அந்தந்த பாதுகாப்பு போதும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. நகராட்சி ஆகிறதால நீண்ட நாளா ரயில்வே திண்டிவனம் டு ஒசூர் வரைக்கும் ரயில்வே பாலம் போடணும்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப மும்முரமா ரயில்வே சௌகரியம்லாம் செய்து கொடுப்பாங்க. இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் அண்ணாமலையார் ஸ்தலம் 9 ஸ்தலத்துல 1, அதெல்லாம் மிகப்படுத்துவாங்க. மக்களுக்கு வேண்டிய போதிய சௌகரியங்கள்லாம் மேன்மேலும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லதுதான், இது ஒரு நல்ல திட்டம் தான். மாநகரானது ரொம்ப சௌகரியம் தான் மக்களுக்கு. சரி, ரெண்டாவது இது ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்கிறதுனால இன்னும் நாளைக்கு உங்களுக்கு ஏரோப்ளைன்லாம் வர சான்ஸ் இருக்குது. ட்ரெயின் ரூட்லாம் மாற்றுவாங்க, அடிஷனலா கொடுப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அண்ட் அவுட் எல்லாமே நல்லா உங்களுக்கு மாறும். அது ஒரு பெரிய மாநகராட்சியா கொண்டு வந்ததுனால மக்களுக்கு எல்லாரும் நன்மை தான் உண்டு. இன்னும் வளர்ச்சி ஏற்படும்.
திட்டங்கள், நல்ல திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் வந்து சேரும். அதனால மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். பட் அரசாங்கம் வந்து அறிவிப்போட இல்லாம அதை நடைமுறைப்படுத்தினா மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான். நன்றி. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கடந்த 20 வருஷமாவே திருவண்ணாமலை வந்து வளரணும் அப்படின்னு எங்க பகுதியெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடந்த 2-3 ஆண்டுகளாக நல்ல ரோடு வசதி, மற்ற அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்ப மாநகராட்சியாவும் உருவாக்கி இருக்கிறாங்க. இது மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தரும். மேலும் நகரம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை தருது. வெளியில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல தான் மக்கள் வந்துட்டு போறாங்க. அப்ப போக்குவரத்துகள்லாம் வளர்ச்சி அடைகிறது. அப்ப ஒரு நகரத்தினுடைய பொருளாதார வாழ்நிலையும் மேம்பாடு அடையும் போது மக்களுடைய வாழ்வாதாரமும் விரிவடையக்கூடியதாக இருக்கும். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் கருதுறோம். திருவண்ணாமலை மாநகராட்சி என்று அறிவித்தவுடனே மிகப்பெரிய மகிழ்ச்சி. திருவண்ணாமலை என்பது உலக மக்கள் எல்லாம் வந்து குவிகிற ஒரு இடமாக இன்று மாறி இருக்கிறது. நெரிசல் மிகுந்த நகரமாக இருக்கிறது. அதே போல இது மாநகரமாவதற்கான அத்தனை தகுதிகளும் பல கல்லூரிகள், பல நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. அதனால் இது மாநகராட்சி ஆவதற்கான தகுதியை அடைந்திருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை சென்னை மாநகரம் போல, திருச்சி மாநகரம் போல, மதுரை மாநகரம் போல இந்த மாநகரம் வளரும். மாநகராட்சியானது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுவும் எங்கள் திருவண்ணாமலை. நன்றி. வந்தது தப்பு இல்லை, மாநகராட்சி வந்தது தப்பு இல்லை. ஆனால் வந்து எதுவுமே ஒரு ஃபீல்டு, எதுவுமே ஃபேக்ட்ரி எதுவுமே இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் மாநகராட்சின்னு சொல்கிறதுக்கு அது 10 லட்சம் பேர் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கோயிலை தவிர வேறு எதுவுமே இல்லை. எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் உண்டு. இல்லை இதுக்கப்புறமாவது ஒரு சில வருஷத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் மாநகராட்சின்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்து ஒன்று தான். மாநகராட்சி வந்து தான் வரி சலுகை, ரோடு சாலை வசதி, மேம்பாடெலாம் நிறைய எதிர்பார்த்து ஒன்று தான். திருவண்ணாமலை வந்து மாநகராட்சியாக மாறினது வந்து சந்தோஷம் தானா. ஆனால் இப்போ நாங்கள் வந்து படித்து முடிச்சிட்டோம். இப்போ படித்து முடிச்சுட்டு இந்த ஊரில் எங்களுக்கு வேலை எங்குமே இல்லை. அதனால இந்த ஊர்லேயே, அதாவது நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேற வெளிய ஊருக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதே இந்த ஊரில் நீங்கள் எங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் வசதிலாம் இல்லை கவர்மெண்ட் காலேஜுக்கு. டவுன் பஸ்லாம் டைம் பிரகாரம் தான் வருது. அது பஸ்ஸு கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கங்கே கொஞ்சம் குப்பையெல்லாம் அப்படியே ரோட்லேயே போடுறாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.